வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 15வது பதம் இன்று. பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெறுகின்ற உரையாடலின் தொடர்ச்சி. பகவான் என்ன சொல்றார் பார்ப்போம். மனிதரில் சிறந்தோனே, அர்ஜுனனே, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மறவாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவன் ஆகிறான். இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த நாட்டில் நிறைய டிக்கெட்டு காவியை கட்டிக்கிட்டு சாமியாருங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நான் கூட காவி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன், ஆரஞ்சு ட்ரெஸ்ஸில் செந்தூர கலர் துணியில் தான் இருக்கேன். அப்போ நான் சாமியாரா? இல்லை. இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய போலி சாமியார்களுக்கு பகவான் இந்த இடத்துல முறையாக ஆப்பு வைக்கிறார். எப்படி வைக்கிறார் அப்படிங்கிறீங்களா? இந்த பதம் என்ன சுட்டி காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கே அப்புறம் நான் சொல்கிற தகவல் நல்லாவே புரியும். வர்ணாசிரம தர்மத்தில் 4வது நிலை துறவு நிலை, சந்நியாச நிலை. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடுமையான ஒரு நிலை. இருந்தாலும் தன் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதில் விருப்பமுடையவன் யார் தன்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு விரும்புகிறானோ அவன் எல்லா விதமான சிரமங்களுக்கு இடையிலும் நிச்சயமாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான். எல்லா வித சிரமங்கள்னா என்ன? முதல்ல அது தெரியணும். இந்த சிரமம் பொதுவாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குடும்ப உறவுகளை துண்டித்தல், அதிலும் குறிப்பாக மனைவி மக்களை உறவை விட்டு விடுவதால் எழக்கூடிய விவரங்கள், அதை தான் சிரமங்கள்னு பகவான் இந்த இடத்துல குறிப்பிடுறார். இந்த சிரமங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு வருது? அவன் நிச்சயமான ஆன்மீக பாதை, இன்னும் சொல்ல போனா ஆன்ம உணர்வு பாதை நிச்சயமாக முழுமை பெறும். தன்னுடைய ஆத்மாவுக்கான உணர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அவனுடைய பயணம் நிச்சயமாக தனது வெற்றி இலக்கை அடையும். பகவான் இதன் மூலமா இப்ப நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிற சாமியாரெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பாதி பேர் பஞ்சத்துக்கு அடிபட்டு பரதேசியா மாறினவன். நீங்க கோயில்களில் பார்க்கலாம், பொது இடங்களில் பார்க்கலாம், காவி கட்டி யாசகம் கேட்கக்கூடிய நிலையில தான் பல பேர் இருப்பாங்க. மிச்சமீதி குடும்பத்தில் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாம விட்டுட்டு வெளியில ஓடி போனவனா இருப்பான். அதல்ல சந்நியாசம். இன்பம் துன்பம் இரண்டையும் சமநிலையோடு நோக்க வேண்டும். ஆன்ம உணர்வுடைய முன்னேற்ற நிலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரமான மன உறுதி. அது என்ன ஸ்திரமான மன உறுதி அப்படின்னா, இன்ப துன்ப இவைகளின் பலமான தாக்குதல், இதை சமமா பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. எவன் பெறுகின்றானோ அவனே துறவு நிலைக்கு தகுதியானவன், அதாவது சந்நியாச நிலைக்கு தகுதியானவன். புரியுதுங்களா? இதன் மூலம் அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல வர்றார்? குடும்பத்தினருடன், அன்பிற்கு உரியவர்களுடன் போர் புரிதல் கடினமானதே. அந்த நிலையில தான் அர்ஜுனன் இருக்கான். ஆனா சத்திரியன் என்ற முறையில் தனது கடமைகளை
ஆற்ற வேண்டிய நபர். அதனால பகவான் அதை சுட்டி காட்டுறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு தகவலும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. மன உறுதியோடு செயலாற்றணும் அப்படின்னு பகவான் அவனுக்கு அறிவுரை கூறுறார். ஏன் அப்படின்னா, பகவான் சைத்தன்யர் தன்னுடைய 24வது வயதில் சந்நியாசம் ஏற்றுக்கிட்டார். அந்த நிலையில அவரை நம்பிய இளம் வயது மனைவி, வயது முதிர்ந்த தாயார், 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா உயர்ந்த நோக்கத்திற்காக சந்நியாசம் ஏற்றார். உயர்ந்த கடமைகளை நிலையாக செயலாற்றினார். இதுவே ஜடபந்தத்தில் இருந்து விடுபடுவதற்குரிய முக்தி பெறுவதற்கான வழி. இந்த முக்திக்கான வழி அப்படிங்கிறத பற்றி கடந்த காணொலிகளில், கடந்த பலங்களில் பல தகவல்களை பார்த்துருக்கோம். முக்திக்கு தகுதி என்ன அப்படின்னு. அதில் முக்கியமான ஒரு தகுதி துறவு நிலை, சந்நியாச நிலை. அதுதான் இந்த பதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. எவனொருவன் இன்ப துன்பங்களின் பலமான தாக்குதலிலிருந்து சமமாக பொறுத்து கொள்ள பழகுகின்றானோ அவன் ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலையை அடைந்து முக்தி பெறுவதற்குரிய வழியை எழுதுகிறார். இப்ப சொல்லுங்க, நாட்டில் இருக்கிற சாமியாரெல்லாம் இந்த நிலையில இருக்கிறான்? இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் சமமா பார்க்கக்கூடிய நிலையில இருக்கானா? இன்பம் மட்டுமே வேண்டும்ங்கிறதுக்காகவே சன்னியாசம் இருக்கிறான் எவ்வளவு பேர் இருக்கான் நாட்டில், உங்களுக்கே தெரியும். குடும்பத்தோட மனைவி, மகள், மகன், பெரியவன், சின்னவன், இந்தப்பா இந்த போஷனை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட சந்நியாசம் ஏற்று, சரிங்களா, ஆன்மீக ராஜ்யத்தை உண்டு பண்ணி தனக்கு பிறகு தன் வாரிசுகளை பீடாதிபதியாக ஆக்கி மறையக்கூடிய சாமியார்கள் மத்தியில் துறவு நிலையை பற்றி பகவான் சிறப்பாக இந்த இடத்துல எடுத்து வைக்கிறார். அர்ஜுனா, துறவு நிலைக்கு ஒப்பான நிலையில் இருக்கக்கூடியவன் நீ இன்ப துன்பத்திற்கு உட்பட்டு அதை நோக்கிய பயணத்தில் செல்லலாமா? நீ சத்திரியன் அல்லவா? போரிடுவது உனது கடமை அல்லவா என்று பகவான் நினைவுபடுத்துகிறார். இவ்வளவுதாங்க இந்த காணொளி பதம். அடுத்த காணொலியில் அடுத்த பதத்தை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.